JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. திடீரென்று சாலையின் குறுக்கே சாய்ந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்ட புளிய மரம். பல போராட்டங்களுக்கு அப்புறமா பிரம்மாண்டமான புளிய மரம் அகற்றப்பட்டு சாலை போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்துல கெங்கவள்ளி அப்படின்ற பகுதியில பயங்கரமான சூறை காற்றோட கனமழை கொட்டி தீர்த்ததா சொல்லப்படுது. கெங்கவள்ளியில மட்டும் இல்லாம நடுவலூர், ஒதியத்தூர்னு பல பகுதிகளிலையும் 1 மணி நேரத்துக்கு மேல பேய்மழை பெய்ததா சொல்லப்படுது. இந்த மழையினால நடுவலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆத்தூர் கெங்கவள்ளி சாலையில பழமையான ஒரு புளிய மரம் வேரோடு சாய்ந்து சாலையில விழுந்திருக்கு. பல பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமா இருந்த அந்த மரம் சாலையில சாய்ந்து விழுந்ததுனால போக்குவரத்து இடர்பாடும் ஏற்பட்டு இருக்கு. மரம் மின்கம்பிகள் மேலையும் விழுந்ததுனால மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் புளிய மரத்தை அகற்றும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா அந்த மரம் அங்கிருந்து அகற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நல்ல வேளையா அந்த நேரத்துல சாலையில எந்தவித வாகனமும் போகாததுனால உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும், கனமழைக்கு முன்னாடியே அதிகாரிகள் அந்த பகுதியில இருக்கக்கூடிய பழமையான மரங்களை ஆய்வு செய்யற நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுமக்களும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today.